திரை என இவற்றோடு சில நாட்களாக கடும் பயணம் புரிந்திருந்த பக்தர்கள் பாலதண்டாயுதபாணி தெய்வத்தை தரிசனம் செய்துவிட்டு காவடியை ஒட்டுவதற்காக அதில் உள்ள முடியை முத்திரையை பிரித்து பஞ்சாமிர்த அபிஷேகத்தில் சர்க்கரையை சேர்ப்பதற்காக சுவாமியை தரிசனம் செய்த மகிழ்ச்சியோடு போகர் சன்னதிக்கு அருகில் வந்து கூடுகிறார்கள். காவடிகளைப் போலவே ஓரிரண்டு குடைகளிலும் நெரசக் கட்டி முத்திரை எடுத்து வருகிறார்கள். இந்த குடைகளை மட்டும் எப்போதும் கீழேயோ மற்ற இடத்திலோ வைப்பதில்லை. காவடிகளை ஒட்டியவுடன் திருவளத்தண்டின் மீது படுக்க வைக்கிறார்கள். இப்போது நாம் பார்ப்பது குடையில் இருந்த முத்திரை. பூஜை செய்து ஒரு முத்திரையில் உள்ள சர்க்கரையை அபிஷேகத்திற்கு அனுப்பிவிட்டு இன்னொன்றை வீட்டிற்கு பிரசாதமாக எடுத்துச் செல்கிறார்கள். இதுவரை கீழே வைக்காமல் எடுத்து வந்த திரையினை இந்த இடத்தில் இறக்கி வைத்து பூஜை செய்கிறார்கள். வேலுக்கும் பூஜை செய்து அதில் உள்ள முடியை பிரிக்கிறார்கள். வேலில் உள்ள முடி என்பது ஒரு சிறிய துணியை எடுத்து நன்றாக சாம்பிராணி புகை காட்டி அதில் நாணயமும் சிறிது சர்க்கரையும் வைத்து வேலின் மேல் பகுதியில் கட்டுவது. அதை இப்போது பிரித்து வணங்குகிறார்கள். காவடியின் கால் பகுதியில் இரண்டு பக்கமும் நன்றாக கட்டப்பட்டிருக்கும் முத்திரையை பூஜை செய்து பிரிக்கிறார்கள். ஆண்டவனை வேண்டியபடி காவடிக்காரர்கள் நிரசனை பிரிக்க அவர்கள் கவனிக்கும் விஷயங்கள்: நிரசின் மீது துணி வைத்து கட்டி அதன் மீது வைத்த முத்திரை உடையாமல் அப்படியே இருக்கிறதா? பாத்திரத்தில் உள்ள சர்க்கரை உருகாமல் இருக்கிறதா? உள்ளே சர்க்கரையோடு வைத்த மலர்கள் அழுகாமல் இருக்கிறதா என்று. சர்க்கரையை பார்த்து சந்தோஷமடைந்த காவடிக்காரர்கள் ஒரு பாத்திரத்தில் உள்ள சர்க்கரையை அன்று நடத்தப்படும் பஞ்சாமிர்த அபிஷேகத்திற்கு அனுப்பி வைத்து இன்னொன்றை வீட்டிற்கு பிரசாதமாக எடுத்துச் செல்கிறார்கள். நிரசு பிரிக்கும் போது ஒரு சிலர் வேண்டுதலும் ஆண்டவனின் உத்தரவும் கோருகிறார்கள். புது காவடி கட்ட விரும்புபவர்கள் இந்த இடத்தில்தான் உத்தரவு கோருகிறார்கள். நிரசு கட்டும் போது ஒரு பாத்திரத்தில் சிவப்பு பூவும் இன்னொன்றில் வெள்ளைப்பூவும் வைப்பதால் என்ன உத்தரவு என்ன மலர் என்று கூடியிருப்பவர்கள் நினைத்துக் கொள்ள நிரசு பிரிக்கப்பட்டு மலரினை எடுத்து காண்பிக்கிறார்கள். அதையே உடனிருக்கும் பக்தர்கள் ஆண்டவனின் உத்தரவாக ஏற்றுக்கொள்கிறார்கள்.
பஞ்சாமிர்தத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட பாத்திரங்கள் வந்தவுடன் அதையும் சர்க்கரையோடு கூடிய பாத்திரத்தையும் காவி துணி கொண்டு நன்றாக கட்டி முன்பு போல காவடியின் கால் பகுதியில் வைத்து இணைக்கிறார்கள். பின்பு காவடிகளை ஒட்டுகிறார்கள். பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாடும் ஏறுமயில் வாகன குகாச்சரவளாயனது ஈசயனமான முனதென்று மோதும் ஏறுமயில் வாகன குகாச்சரவளாயனது ஈசயனமான முனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலமிதே எனது நாவிலுனை ஏவர் புகழ்வான் வரையும் என் சொல்லாதோ ஏழைகள் வியாகுலமிதே எனது நாவிலுனை ஏவர் புகழ்வான் வரையும் என் சொல்லாதோ நீர் படுமாழை புறமேனி. ஒரு சிலர் புதிதாக காவடி கட்ட நினைப்பது போல தங்களால் பராமரிக்க முடியாதவர்கள் தங்கள் காவடியை பழனி மலையில் செலுத்தி விடுகிறார்கள். அப்படி செலுத்தும் செலுத்து காவடி இது. பொதுவாக செலுத்து காவடியில் மயில் இறகுகள் இருக்காது. காவடியை பிரித்து மலையிலேயே செலுத்தி விடுகிறார்கள். ஒரு சிலர் வருடா வருடம் வில்லில்லாத காவடியை சுமந்து வந்து அதை செலுத்திவிட்டு அடுத்த வருடம் இதுபோல காவடி கொண்டு வருவதற்கு திருவளத்தண்டை மட்டும் திரும்ப எடுத்துச் செல்கிறார்கள். காவடிகள் அனைத்தையும் அன்று போகர் சன்னதியின் 2 புறமும் ஒட்டி வைத்து மலை மீது நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டு அதிகாலையில் காவடிகளை எடுத்துக்கொண்டு மலை இறங்குகிறார்கள். தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே ஏழைகள் வியாகுலமிதே எனவே ராவிலுனை ஏவர் புகழ் வான்வரையும் என் சொல்லாதோ ஏழைகள் வியாகுலமிதே எனவே ராவிலுனை ஏவர் புகழ் வான்வரையும் என் சொல்லாதோ தேரும் அழகா பழனி வாழ்க்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் அழகா பழனி வாழ்க்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரானுக்கு. காவடியைப் போலவே பர்வதராஜ குலத்தவரின் இன்னொரு சிறப்பு அன்று நடக்கும் படிபூஜை. இடைப்பாடியைச் சேர்ந்த பர்வதராஜ குல பழனி ஆண்டவர் படித்திருவிழா கமிட்டி சார்பாக 48 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதுபோல இந்த 48வது ஆண்டிலே எங்களது பஜனையை முதல் துவக்கமாக திருவாவினன்குடி முருகன் ஆலயத்திலே துவக்கி அங்கிருந்து முருக பக்தர் பஜனை, திருப்புகழ் சேவா சங்கம், சூளதுர்க்கை அம்மன் பஜனை குழு, அன்னமார் உலகமாதா பஜனை குழு, சன்மார்க்க சங்கம், இது போன்ற பல பஜனைகள் பாடி இந்த படித்திருவிழாவை சிறப்பு பெற நாங்கள் அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அடிவார பிள்ளையாரை தொழுது ஒவ்வொரு படியாக பூஜை செய்தபடி மலையேறுகிறார்கள். வேலாயுதா வேல் முருகா அரகரோகரா பாலசுப்பிரமணியனே காத்திடவாவாம். வேலாயுதா வேல் முருகா அரகரோகரா பாலசுப்பிரமணியனே காத்திடவாவா. பாலா உமை பாலா சுவாமிநாதாம் செந்தூரை ஆளுகின்ற வீராதீரா திரு செந்தூரை ஆளுகின்ற வீராதீரா. பழம் நீ என அவ்வை அழைத்த குகா சண்முகா, பழம் நீ என அவ்வை அழைத்த குகா சண்முகா. வேலாயுதா வேல் முருகா அரகரோகரா கால் பிடித்தேன் காத்தருள நீ இங்கு வா, கால் பிடித்தேன் காத்தருள நீ இங்கு வா. கால் முருகா வேல் முருகா வேல் முருகா முருகா வடிவேல் அழகா மயில் வாகனனே வா வா வா. வேலவனே வடிவேலவனே மயில் வாகனனே கருணாகரனே. வேலவனே வடிவேலவனே மயில் வாகனனே கருணாகரனே. பழனியில் வாழும் பார்வதி தனையாய் பாராய் ஐயா முருகையா.
பழனியில் வாழும் பார்வதி தனையாய் பாராயையா முருகையா எமை பாராயையா முருகையா வள்ளி ரமணா வடிவேலழகா மயில் மீதேறிய வா 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 வள்ளி ரமணா வடிவேலழகா மயில் மீதேறிய வா 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 முருகா வேல் முருகா வேல் முருகா முருகா வடிவேலழகா மயில் வாகனனே வா 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 வேலவனே வடிவேலவனே மயில் வாகனனே கருணாகரனே கடைசி 60 படிகளுக்கு தேங்காய் பழம் வைத்து பூஜை செய்து மேலே ஏறியவுடன் மலர்களை கொண்டு அற்புதமான அலங்காரம் செய்து பூஜை செய்து படி பூஜையை முடிக்கிறார்கள். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொள்ள பர்வதராஜ குல சமுதாய தலைவர்களும் கலந்து கொண்டு படி பூஜையையும் காவடி யாத்திரையையும் சிறப்பிக்கிறார்கள். வேலாயுதா வேல் முருகா அரகரோகரா பாலசுப்பிரமணியனே காத்திடவாவா வேலாயுதா வேல் முருகா அரகரோகரா பாலசுப்பிரமணியனே காத்திடவாவா பாலா உமை பாலா சுவாமிநாதா செந்தூரை ஆளுகின்ற வீராதீரா திரு செந்தூரை ஆளுகின்ற வீராதீரா பழம் நீ என அவ்வை அழைத்த குகா சண்முகா பழம் நீ என அவ்வை அழைத்த குகா சண்முகா. இதோ இப்போது தங்கரதத்தில் பிரயாணிக்க பாலதண்டாயுதபாணி கிளம்புகிறார். எங்கு பார்த்தாலும் கடல் அலையாக மக்கள் கூட்டம் இருக்க அரோகரா சத்தம் ஆர்ப்பரிக்கிறது. தங்கரதத்தில் ஆண்டவன் உலா வந்து அவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்யும் அனைவருடைய குறைகளையும் தீர்க்க வரங்களை வழங்குகிறார். விளையாடி நீ வா
நூற்றுக்கணக்கான காவடிகள் 355 ஆண்டுகளாக காவடியோடு நடைப்பயணம், 48 ஆண்டுகளாக படிபூஜை, பிரமிக்க வைக்கும் பஞ்சாமிர்த பிரசாதம், அன்னதானம், இப்படி எல்லாவற்றிலும் தனித்துவம் கொண்ட பர்வதராஜகுல முருக பக்தர்களை எல்லோரும் பக்தர்கள் என்று அன்போடு அழைப்பதும் மலையில் ஒரு நாள் தங்க அனுமதிப்பதும் இயற்கைதானே. சில வருடங்களுக்கு முன்பு வரை ஆறுமுக பக்தர், செங்கோட பக்தர், மெய்வேல் பக்தர், சிதம்பர பக்தர், சின்னாண்டி பக்தர், தங்கவேல் பக்தர், மாரிமுத்து பக்தர் என தமக்கு கிடைத்த பெருமையை பெயரிலேயே வைக்கும் பழக்கம் இருந்து வந்தது. ஆனால் இப்போதோ தமிழையே மறந்து ஏதேதோ புரியாத, வாயிலேயே நுழையாத பெயரை தன் குழந்தைகளுக்கு வைப்பதையே பெருமையாக கருதுகின்ற பெற்றோர்கள் பெருமைமிகு பக்தர் என்ற அடைமொழியை பெயரில் சேர்த்துக் கொள்வதே இல்லை. வட்டமலையில் கூட்டம் நடைபெறுவது சிறப்பு என்றால் பஞ்சாமிர்த டோக்கன் விற்பனை தொடங்குவது ஆமராந்தியின் சிறப்பு. முன்பெல்லாம் பஞ்சாமிர்த டோக்கன் விற்பனை அமராவதியிலேயே தொடங்கியது. ஊர் வாரியாக நோட்டு புத்தகத்தில் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அபிஷேகம் தேவை என குறிப்பெடுத்து அந்த தேவைக்கேற்ப மலை மீது பஞ்சாமிர்தம் பிசைவார்கள். அமராவதியில் முதலில் காவடிக்காரர்கள், பண்டாரிகள், பூசாரிகள் போன்ற யாத்திரையின் முக்கியஸ்தர்களில் தொடங்கி ஊரின் முக்கியஸ்தர்களுக்கு அடுத்து குடும்பம் வாரியாக பஞ்சாமிர்த ஆர்டரை குறிப்பெடுத்து மலையிலும் இதே வரிசையில் அபிஷேக பஞ்சாமிர்தம் வழங்கி வந்தார்கள். இந்த வரிசை மதிப்பு மிக்கதாக இருந்ததாலும் ஒரு வருடம் வாங்காமல் விட்டுவிட்டால் வரிசை எண் மாறிவிடும் என்பதாலும் அனைவரும் அந்த உரிமையை விட்டுக் கொடுக்காமல் பஞ்சாமிர்தத்தை கண்டிப்பாக வாங்குவார்கள். வரிசை மாறி யாருக்காவது பஞ்சாமிர்தம் கொடுக்கப்பட்டால் பெரிய வாக்குவாதமே நிகழும். இப்போதெல்லாம் எடப்பாடியிலேயே பஞ்சாமிர்த டோக்கன் கொடுக்கப்படுவதால் முதலில் சில காவடிக்காரர்களுக்கு பஞ்சாமிர்தம் கொடுத்துவிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். எந்தவித வரிசையோ அதனால் வாக்குவாதமோ இருப்பதில்லை. மலை மீது 4.5 டன் பஞ்சாமிர்தமும் கீழே 12 டன் பஞ்சாமிர்தமும் பிசையப்பட்டு பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பஞ்சாமிர்தம் மலை வாழைப்பழத்தில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. போதிய அளவிற்கு திண்டுக்கல் சந்தையிலும் தேனியிலும் மலை வாழைப்பழம் கிடைக்காததால் மைசூர் வரை சென்று வாங்கி வருகிறார்கள். சாதனை படைக்கும் பஞ்சாமிர்த விற்பனை பழனி விற்பனையாளர்களையே வியக்க வைக்கிறது. திருப்பரங்கிரி வேலனுக்கு அரகரோகராம், திருச்செந்தூர் தேவனுக்கு அரகரோகராம், திருப்பழனி செல்வனுக்கு அரகரோகராம், திருவேரகநாதனுக்கு அரகரோகரா. கதிர்காம வேலனுக்கு அரகரோகராம், கந்தப்ப சுவாமிக்கு அரகரோகரா, கண் கண்ட தேவனுக்கு அரகரோகரா, பழனிமலை பாலனுக்கு அரகரோகரா. சுவாமிமலை நாதனுக்கு அரகரோகரா, ஆனந்த ரூபனுக்கு அரகரோகரா, ஓம் சக்தி பாலனுக்கு அரகரோகரா, ஓம் சக்தி பாலனுக்கு அரகரோகரா, ஓங்கார. ஒரு வாரமாக காவடி சுமந்து பயணித்த பக்தர்களின் சிரமமெல்லாம் மலையில் தங்கிய ஒரு நாளிலேயே குறைந்திருக்க புது தெம்போடு விடியற்காலையிலேயே காவடிகளை எடுத்துக்கொண்டு கீழிறங்கி முருகனின் 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடியில் குடிகொண்டிருக்கும் மயூர பிரியனை வணங்கி ஸ்ரீ பர்வதராஜகுல மகாஜனங்கள் மடத்தில் சென்று தங்குகிறார்கள். இந்த திருஆவினன்குடி திருத்தலத்தில் மகாலட்சுமி, பூமாதேவி, காமதேனு, சூரிய பகவான் மற்றும் அக்னி தேவன் ஆகியோர் முருகனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றார்கள். அதனால் அவர்கள் பெயராலேயே இந்த இடத்திற்கு திரு ஆயினன்குடி என பெயர் வந்ததாக கூறுகிறார்கள். அதாவது திரு என்பது மகாலட்சுமியையும், ஆ என்பது காமதேனுவையும், இனன் என்பது சூரியனையும், கு என்பது பூமாதேவியையும், தி என்பது அக்னி பகவான் என்ற விளக்கம் சொல்லப்படுகிறது. பழனி வருகின்ற பக்தர்களில் சிலர் இந்த ஆலயத்திற்கு வடகிழக்கில் அமைந்துள்ள சரவண பொய்கையில் நீராடி திருஆவினன்குடியில் முருகனை வழிபட்ட பின்னரே பழனிமலை ஏறுவதை இன்றும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இடும்பன் காவடி மட்டும்
இடும்பன் மலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அதன் அடிவாரத்தில் இருக்கும் இடும்பன் கோவிலில் பூஜை செய்யப்பட்டு பிரசாதம் கொண்டு வந்து அனைவருக்கும் வழங்குகிறார்கள். இடைப்பாடி அங்காளம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த இவர் திரு செந்தில்குமார் அவர்கள். இவர் ஒரு தொழிலதிபர். சமுதாய முன்னேற்றத்திற்காக உழைக்கும் இவர் பர்வதராஜ குல சமுதாய தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறார். காவடிகளை பற்றி நிறைய விவரங்களை தந்த இவர் இந்த காவடி தொகுப்பு வெளிவர நிறைய உதவிகளையும் செய்திருக்கிறார். இவர் சந்திரன் குருசாமி. 35 ஆண்டுகளாக சபரிமலைக்கு சென்று வரும் இவர் இடைப்பாடி மற்றும் சேலம் மாவட்ட ஐயப்பா சேவா சங்கத்தில் பல பொறுப்புகளில் இருப்பவர். பழனிக்கு பாத யாத்திரையாக தொடர்ந்து 46 ஆண்டுகளாக சென்று வருபவர். இவரிடம் காவடிகளை பற்றியும் பிரயாணத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. முக்கியமாக உடல் வலிமையை மட்டுமே நம்பி நடைப்பயணம் செய்த பலரால் முழுமையாக நடக்க முடியாமல் போனதையும், மனதிடத்தோடு முருகன் மீது முழு ஈடுபாட்டோடு சென்ற முதியவர்களும் பெண்களும் கூட சுலபமாக நடைப்பயணம் செய்ததாக உதாரணத்துடன் விளக்குகிறார். மேலும் நடைப்பயணத்தில் நிகழ்ந்த வித்தியாசமான அனுபவங்களையும் கூறுகிறார். இவர் பெருமாள் பக்தர். கவுண்டம்பட்டியை சேர்ந்த இவர் காவடி கமிட்டியிலும் அன்னதான கமிட்டியிலும் சில பொறுப்புகளில் இருந்தவர். நடைபயணத்தில் நடைபெற்ற நம்ப முடியாத பல செய்திகளை தெரிவித்தார். காப்புதூரை சேர்ந்த இவர் குருநாதர் ராமர். 52 ஆண்டுகளாக பழனிக்கு பாத யாத்திரை சென்று வந்த இவர் காவடிப்பாட்டு என்ற ஒரு மலரினை வெளியிட்டு தனது அனுபவங்களை தொகுத்து வெளியிட்டுள்ளார். பஞ்சாமிர்த கமிட்டியும் அன்னதான கமிட்டியும் எப்படி உதயமானது என்று விளக்கிய அவர் காவடியோடு சென்ற தனது அனுபவங்களை விளக்கி, குறிப்பாக பழனிமலை மீது பர்வதராஜ குல மகாஜனங்கள் தங்கி வழிபாடு நடத்துவது நமக்கு கிடைத்த பொக்கிஷமாகவும், நமது முன்னோர்கள் தேடித்தந்த இந்த உரிமையை காத்திடுவது அனைவருடைய கடமையாகும் என்றும் கூறி நமது ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை விளக்கினார். சபரிமலைக்கு பல வருடங்களாக சென்று வரும் திரு சேரலாதன், ரவீந்திரன் இருவரும் பழனிமலைக்கும் பாத யாத்திரை சென்று வருகிறார்கள். ஆண்டவன் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்ட இருவரும் சபரிமலைக்கும் பழனிக்கும் ஒரு மண்டல காலமாவது விரதம் இருந்துதான் பயணம் செல்ல வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார்கள். அப்படி விரதம் இருந்து செல்பவர்களுக்கு ஆண்டவனின் பூரண அருள் கிடைப்பதாகவும், கற்பனைக்கு எட்டாத பல விஷயங்கள் புலப்படுவதாகவும் கூறுகிறார்கள். பர்வதராஜ குல முதியவர்கள் பலர் முருகன் மீது பாடுவதில் பேரார்வம் கொண்டு தினசரி வீட்டிலேயே திருப்புகள், கந்தர் சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் என முருகனின் பாடல்களை பாடி மகிழ்கிறார்கள். பொதுவாக நாங்கள் சந்தித்து பேசிய பலரது ஆசை காவடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செல்ல வேண்டும் என்பது. அனைவருடைய ஆசையும் நிறைவேற முருகனை பிரார்த்தனை செய்கிறோம். காவடிகள் செல்லும் போது காவடிகளுக்கு முன்பாக 2 தப்பட்டை முருகன்களும் பின்பாக 2 தப்பட்டை முருகன்களும் செல்வது வழக்கம். இது கண்டிப்பாக இரவு நேரத்தில் கடைபிடிக்கப்படும். தப்பட்டை முருகன் என்பது தப்பட்டை வாத்தியம் வாசிப்பவர்கள். சபரிமலை செல்லும் போது சாமி என்று சேர்த்து அழைப்பது போல் பழனி செல்பவர்கள் பெயரோடு முருகனையும் சேர்த்துக் கொள்வது வழக்கம். காவடிகள் நீளமாக இருப்பதால் இரவில் எல்லோரும் தொடர்ந்து வருகிறார்களா என்பதை தெரிந்து கொள்ளவே தப்பட்டை முருகன்கள் முன்பாகவும் பின்பாகவும் வருவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். சிறிது தூரத்துக்கு ஒரு முறை தப்பட்டையில் ஒரு விதமாக அடித்து பின்னால் வருகிறாயா என கேட்க, அங்கிருந்தும் வந்து கொண்டிருக்கிறோம் என்று சமிக்ஞை வரும். இதை வைத்து எல்லோரும் பத்திரமாக வருகிறார்கள் என்று புரிந்து கொண்டு தொடர்ந்து செல்வார்கள். பதில் வராமலோ வேறு மாதிரி தப்பட்டை ஒலித்தாலோ முன்னால் செல்பவர்கள் அங்கேயே நின்று அனைவரும் வந்த பின்னர் பத்திரமாக வருகிறார்களா என்று பார்த்துவிட்டு நன்கு விசாரித்துவிட்டு கிளம்புவார்கள். அதுபோலவே தலையாரி முருகனின் பங்கும் குறிப்பிடத்தக்கது. இரவு நேரங்களில் இவர்களே காவடிகளுக்கும் பயணிகளுக்கும் காவலாக இருப்பவர்கள். முன்பெல்லாம் கையில் ஒரு பெரிய தடியுடன் பராக் பராக் என்றபடி சுற்றி வரும் இவர்களை பார்த்தால் அனைவரும் பயப்படுவார்கள்.
நடந்த களைப்பில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்க யாராவது தொந்தரவு செய்வது போல் பேசிக் கொண்டிருந்தால் இவர்கள் சுற்றி வருவதை பார்த்ததும் பேசுவதை நிறுத்தி உறங்குவது போல பாவனை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். முன்பெல்லாம் தவறு செய்தவர்கள் மீது தலையாரி முருகன்களால் குற்றம் சுமத்தப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குத்தம் எனப்படும் தண்டனை வழங்கப்பட்டது. சமையல் உதவி ஆட்களுக்கும் தப்பட்டை முருகன்களுக்கும் தலையாரி முருகன்களுக்கும் ஏகாலி முருகன்களுக்கும் அவர்கள் சேவையை ஊக்குவிக்கும் வகையில் சென்னிமலையில் பொறிக்கடலை காசு என்று ஒரு தொகையும் பாலாற்றில் ஒரு தொகையும் கொடுக்கப்படுகிறது. பழனிமலையில் இருந்து இறங்கிய காவடிகள் பர்வதராஜ குல மகாஜனங்கள் மடத்தில் 3 நாட்கள் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு அபிஷேக வரவு செலவு கணக்குகளை சரிபார்த்து 4வது நாள் கிளம்பி முதல் இரவு நல்லி மடத்திலும் அடுத்த இரவு ஆலாம்பாடி 4 ரோட்டிலும் 3வது இரவு பிடாரியம்மன் கோவிலிலும் அடுத்த இரவு ரெட்டிபாளையத்திலும் தங்கி வெள்ளூற்று பெருமாள் கோவில் வழியாக இடைப்பாடி வந்து சேர்கின்றன. காவடிகள் ஊரிலிருந்து சென்றபோது எப்படி ஆசீர்வாதம் பெற்றார்களோ அதுபோலவே ஊர் மக்கள் ஊருக்கு திரும்பி வரும் காவடிகளிடம் பக்தியுடன் பாதம் தொட்டு வணங்கி ஆசி பெறுகிறார்கள். வீட்டிலிருந்து கிளம்புகின்ற காவடிகள் எப்படி ஒன்று சேர்ந்தார்களோ அதுபோலவே நடைப்பயணம் மேற்கொண்ட காவடிகள் பிரிவதும் முக்கியமான நிகழ்வாகும். ஏறக்குறைய 15 நாட்கள் ஒன்றாக நடந்து உண்டு உறங்கி வந்த நண்பர்கள் பிரிவது என்றால் பிரிவு உபசாரம் இல்லாமல் எப்படி? இந்த காவடி பயணத்திலும் பிரிவு உபசார நிகழ்ச்சி மிகவும் ரசிக்கும்படி நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி வந்தவுடன் ஒவ்வொரு பகுதி காவடிகளாக பிரியும் போது பிரிகின்ற காவடிகள் ஒரு பக்கமாக நின்று கொள்ள நேராக செல்லும் காவடியினர் ஒவ்வொருவராக இவர்கள் நெற்றியில் விபூதி வைக்க நிற்பவர்கள் செல்பவர்களுக்கு விபூதி வைத்து வழி அனுப்புகிறார்கள்.
சென்ற காவடிகளில் காவடிக்காரரின் வீடு வந்ததும் வாசலில் அவர் நிற்க, அவரை தாண்டி செல்கின்ற காவடிகள் அவருக்கு விபூதியிட, நின்று கொண்டிருக்கும் காவடிக்காரர் மற்றவர்களுக்கு விபூதியிடுகிறார். வீட்டிற்குள் செல்லும் காவடிக்கு தீபாராதனை காட்டப்பட குடும்பத்தார்கள் விபூதி பிரசாதம் பெற்றுக்கொள்ள அந்த காவடி வீட்டு வாசலுக்கு வருகிறது. மற்ற காவடிகள் மேலே செல்கின்றன. வீட்டு வாசலில் காவடிக்கு தண்ணீர் கொண்டு பாதபூஜை செய்ய காவடி வீட்டிற்குள் நுழைகிறது. வீட்டு வாசலில் காவடிக்கு தண்ணீர் கொண்டு பாதபூஜை செய்ய காவடி வீட்டிற்குள் நுழைகிறது.